அடுத்தபடியாக நான் பார்க்க போற மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா மொத்தம் 2 பொது தொகுதிகளும் ஒரு தனி தொகுதியும் இருக்கு. இதுல முதலாவது நான் பார்க்க போற தொகுதி பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் தொகுதி. நாகப்பட்டினம் தொகுதியில கடந்த முறை திமுக கூட்டணியை சேர்ந்த விசிக வேட்பாளர் ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் போட்டியிட்டார். அதை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் தங்க கதிரவன் அவர்கள் போட்டியிட்டாங்க. இவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா திமுகவின் கூட்டணி கட்சியை சேர்ந்த விசிக வேட்பாளர் ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் 66,281 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் தங்க கதிரவன் அவர்கள் 59,043 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். சோ தற்போதைய சூழல்ல நாகப்பட்டினம் தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னா திமுக 43%, அதிமுக 41%, பாட்டாளி மக்கள் கட்சி 1%, தமிழக வெற்றி கழகம் 7%, நாம் தமிழர் கட்சி 5%, தேமுதிக 1%, மற்றவை 2%. அதாவது தற்போதைய சூழல்ல நாகப்பட்டினம் தொகுதிக்கு தேர்தல் வந்தா இந்த தொகுதியில ஒரு சின்ன எட்ஜ்ல திமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கிறதுனால இஸ்லாமிய வாக்குகள் பாத்தீங்கன்னா திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம கடந்த முறை வெற்றி பெற்ற ஆளுநர் ஷானவாஸ் அவர்களுக்கு தொகுதி ஃபுல்லாவே ஒரு நற்பெயர் இருக்கு. அதனால இந்த தொகுதி திமுக மீண்டும் ரீடைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு.